அலி கம்னேயி முழு வரலாறு 1939ஆம் ஆண்டு ஈரானின் புனித நகரமான மசாஹத் நகரில் ஒரு சாதாரண மத குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் அலி கம்னேயி. சிறு வயதிலிருந்தே அவர் அமைதியான குணம் கொண்டவர். மற்றவர்கள் விளையாடி கொண்டிருக்கும்போது அவர் மத நூல்களை படித்து கொண்டிருந்தார். அறிவு மீது கொண்ட ஆர்வம் அவரை கோம் நகரத்துக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர் உயர்ந்த இஸ்லாமிய மதக்கல்வி கற்று ஒரு மத அறிஞராக உருவெடுத்தார். 1979ஆம் ஆண்டு ருஹல்லா ஹொமெய்னி தலைமையில் ஈரானில் இஸ்லாமிய புரட்சி வெடித்தது. மன்னராட்சி முடிவுக்கு வந்து நாடு இஸ்லாமிய குடியரசாக மாறியது. அந்த புரட்சியில் அலி கம்னேயி முக்கிய பங்கு வகித்தார். இது அவரின் அரசியல் பயணத்தின் தொடக்கம். 1981ஆம் ஆண்டு அவர் ஈரானின் குடியரசுத் தலைவரானார். அந்த காலத்தில் நாடு போர் மற்றும் பொருளாதார சவால்களை சந்தித்தது. இருந்தாலும் அவர் தன்னுடைய உறுதியுடன் நாட்டை வழிநடத்தினார். 1989ஆம் ஆண்டு கோமேனி மரணமான போது அலி கம்னேயி ஈரானின் உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பதவி நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரம். இராணுவம், நீதித்துறை, அரசியல் எல்லா முக்கிய முடிவுகளிலும் அவருக்கே இறுதி சொல் இருந்தது. பல ஆண்டுகள் உலக அரசியலில் முக்கியமான சக்தியாக அவர் திகழ்ந்தார். அவரை ஆதரிப்பவர்களும் இருந்தனர், விமர்சிப்பவர்களும் இருந்தனர். ஆனால் ஈரானின் நவீன வரலாற்றில் அவர் ஒரு மறக்க முடியாத பெயராக இருந்தார். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 அன்று மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலைகளின் பின்னணியில் நடந்த தாக்குதலில் அவர் உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியானது. அவரது மறைவு ஈரானின் அரசியல் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பமாக கருதப்பட்டது. ஒரு சாதாரண மத மாணவராக தொடங்கிய வாழ்க்கை உலக அரசியலில் சக்தி வாய்ந்த தலைவராக உயர்ந்த பயணம் மற்றும் வரலாற்றில் பதிந்த ஒரு பெயர் அலி கம்னேயி. மேலும் இதுபோல முக்கிய வரலாற்றினை தெரிந்து கொள்ள அறிவு தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.